ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்எல்எம் பற்றின கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்எம் அப்படின்ற வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு வந்து இந்த இது புதுசாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எம்எல்எம் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது மூலியமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஒரு நியூ கம்பெனி லான்ச் ஆகுதுன்னா எம்எல்எம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். அண்ட் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காஸ்ட் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவாக சேல் பண்ண முடியும் அப்படின்றதுனால நிறைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த எம்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே உண்மைக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்கீமையும் பொறுத்தது. ஃபர்ஸ்ட் இந்த எம்எல்எம் அப்படின்றது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எம்எல்எம்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அண்ட் ஆல்சோ இந்த எம்எல்எம்ல நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்க கொள்ள வேண்டிய விஷயம் என்ன. இப்போ இந்த எம்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சில கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணுறாங்களா, மற்ற கம்பெனிஸ் தான் பண்ணுறது இல்லையா? இப்போ இந்த எம்எல்எம் நிறைய கம்பெனிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்கில் ஜிபே வந்தப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜிபே வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் கொடுப்பாங்க. அதாவது லைக் நீங்கள் வந்து அந்த ஜிபேல ஒரு டைம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் சில ஸ்க்ராட்ச் கார்டு வரும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின்ஸ் மாதிரி கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த ஆப்பை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி, அதாவது நீங்கள் அதோட லிங்க் ஷேர் பண்ணி அந்த லிங்க் மூலமே யாராவது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணனால அவங்களுக்கு வெல்கம் போனஸ் அப்படின்னு சொல்லி சில காயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெவல் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அதிகபட்சம் உங்களால் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ண முடியும். அந்த 10 பேர் ஷேர் பண்ணீங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பையன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை யூஸ் பண்ணி நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் எம்எல்எம் தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்எம் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு 10,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும், இல்லை 5,000 வந்து பே பண்ணணும். பே பண்ணீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 6 டைப் ஆஃப் ப்ராடக்ட் தருவாங்க, இல்லை 10 ப்ராடக்ட்ஸ் தருவாங்க. ஸோ லைக் ரெகுலர் யூசேஜ் ப்ராடக்ட்ஸ், நம்ம ஷூஸ், ட்ரெஸ்ஸு, கிச்சன் வேர், கிச்சன் ஐட்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட விலைக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு உண்டான பொருட்கள் உங்கள் கையில் தந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அந்த ஸ்கீமில் ஆட் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் நீங்கள் வேற யாராவது அந்த ஸ்கீமில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருவோம். அதே மாதிரி அவங்க இன்னொருத்தவங்க ஆட் பண்ணாங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வரும். ஸோ லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ரைட்டு இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமானா அஃப்கோர்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீங்கள் ரொம்ப ஹைப்பையான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு போனஸ் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கடைக்கு நீங்கள் ஒரு தெரிஞ்ச கஸ்டமராக போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கஸ்டமர் கூட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடைக்காரங்க உங்களுக்கு பிரேமா வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது கொடுப்பாங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட்டிங்காக நீங்கள் அவங்களோட மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்ததுக்காக தருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்காது. பட் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்கீமில் ஆட் பண்ணும்போது முக்கியமாக ஞாபகம் வேண்டிய விஷயம், அந்த கம்பெனி ரொம்ப ஜெனியூனாக இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு கம்பெனி இந்த மாதிரி எம்எல்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி டக்குன்னு வருவாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த கம்பெனிஸ் ரொம்ப லாங் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் ஆல்சோ முக்கியமாக நீங்கள் எம்எல்எம்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைஃபையான அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து, அதாவது ஒரு 5,000 10,000 அமௌண்ட்லாம் நீங்கள் கொடுத்து வந்து ஜாயின் பண்ணுறது ப்ரிஃபரபிள் கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 5,000 10,000 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது பண்ணு பொருள் உங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் நீங்கள் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கும்பொழுது, அதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்க அந்த பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 2-3 பேர் வந்து ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குன்றதுனால இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஃபேம் ஒரு நல்ல ஃபேமாக இருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மாதிரியே இருக்கும். பட் அந்த ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பீப்புள்ஸ் மணி மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை டக்குன்னு சேல் பண்ணிட்டு இப்போ ஸ்டாக் இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் சேல் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த கம்பெனி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்கீமில் வாங்கும் பொழுது உங்கள் மூலியமாக வாங்கும்போது உங்களோட குட்வில், உங்களோட பேரான ஒரு நட்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த கம்பெனி சப்போஸ் ஒரு ஃப்ராட்லண்ட் கம்பெனி ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எம்எல்எம் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த கம்பெனி எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி
இப்போ எவ்வளோ இதுக்கு முன்னாடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள். அந்த டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக படிச்சு பாருங்க. இப்படி ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரி அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ண செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வரதுல நம்ம எல்லாமே வந்து அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகுறதுன்றது இட்ஸ் லைக் எ கேம். ஸோ நம்ம ஒரு கேம்பிள் பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம், நோ யூனிட். ஆனால் உங்களால் உங்களோட நண்பரோ அல்லது உறவினரோ அல்லது நிறைய ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கீமில் ஆட் பண்ணி அந்த இதில் அவங்க லாஸ் ஆனாங்கன்னா அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த லாஸ் உங்களுக்கும் தான். ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் பேருக்கான ஒரு மதிப்பையும் அல்லது அந்த உறவையும் கூட நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா முறிவதற்கு இது காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாளாவே இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மூலியமா ஏதாவது பொருட்கள் வாங்கினா அந்த இதுக்கு போனஸ் தரக்கூடிய ஸ்கீம்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் இப்படி சொல்லி நிறைய நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கான ஸ்கீம்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது அது மாதிரி தேர்ந்து ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரிஜிஸ்டர்ட் கன்ஃபார்ம்ஸ் அண்ட் ரொம்ப வருஷமாக ரன் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் இருக்காங்க. அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது பெட்டர். ஆர் இல்லை நான் வந்து மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்டாக கூட போகலாம். ஒரு ஃப்ரீலான்சராக அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.